இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆஃப்டர் ராவில் பல தரமான சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஆஃப்டர் ரா என்ன நடந்துச்சுன்றது வச்சுக்கலாம். இந்த வாரம் ரா முடிஞ்சோடனே ஆஃப்டர் ராவில் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் தான் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் கேர்மல் கைஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு டிவி சேனலில் நடந்த மேட்சோட டிவியில் நம்ம பார்த்த மேட்சோட இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இவங்க மேட்ச் நடந்துச்சு. இவங்க என்ட்ரன்ஸும் சேர்க்குள்ள 15 நிமிஷம் வரைக்கும் நடந்திருக்கு இவங்க மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஒரு தரமாக இருந்துச்சு. ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா கார்மல் கைஸும் ஸ்டண்ட் ரெஸ்லர், கோடி ரோட்ஸும் நல்ல ஒரு ஸ்டண்ட் ரெஸ்லர் தான். ரெண்டு பேரும் மாறி மாறி ஸ்டண்ட் மூவ் போட்டுக்கிட்டாங்க. கோடி ரோட்ஸ் அதிகமாக வந்து இந்த ரோப்லேருந்து சூப்பர் கிக் விடுறது, ரோப்லேருந்து கோடி கட்டர் போடுறது, இந்த மூவ்ஸே அதிகமாக பயன்படுத்தி இருந்தார். அதை வந்து கார்மல் கைஸ் வந்து டிஃபீட்டும் பண்ணார். எப்படின்னா கோடி ரோட்ஸ் ரோப்பில் ஏறினோடனே ரோப்பை தட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணார். கோடி ரோட்ஸும் அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூவாக இந்த மூவை போட்டார். இந்த மேட்ச்சில் வந்து கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாரு. கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவார்ன்றது எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு நல்ல மேட்ச் நடந்துச்சுன்ற என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து கார்மல் கைஸ் வந்து ஜம்ப் பண்ண ரோப்லேருந்து போடக்குள்ள அதை கட் பண்ணி வந்து தன்னோட கோடி கட்டுற போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்களும் அவளோட எதிர்பார்த்து இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த செக்மெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீவ் மெக்கன்ட்ரேவை செத்ரோலின்ஸ் காப்பாற்றுறன்ற பேரில் செத்ரோலின்ஸ்கே ஹெல்வா கேக் விட்டுருவார் செமிசைன். அதோட வந்து ரா முடிஞ்சிடும். அந்த ரா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, செத்ரோலின்ஸ்க்கும் செமிசைன் ட்ரீம் மேக்கர் என்ன பண்ணினாங்கன்றது ரொம்ப ஆர்வமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ தான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸ்ட்டை போய் செமிசைன் மன்னிப்பு கேட்குறாரு. சாரி தெரியாமல் நடந்துருச்சுன்னு. செத்ரோலின்ஸ் ஆக்ரோஷமாக உட்காந்து பார்க்குறாரு, கோபமாக இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து ஷாக்கிங்காக ட்ரீம் மேக்கர் தனக்கு உள்ள வேண்டியது இந்த எஸ்கேப் ஆகிட்டுன்னு சொல்லி ஷாக்கிங்காக அதிர்ச்சியில் பார்க்குறாரு. அதிர்ச்சியில் போய் அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ட்ரீம் மேக்கர் சிரிக்கிறத பார்த்தோன்னே செமிசைனுக்கும் அவரது ட்ரீம் மேக்கர் கிட்ட போய் ஏன்டா சிரிக்க வாய மூடுறன்ற மாதிரி கத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மீண்டும் செத்ரோலின்ஸை பார்க்குறாரு. செத்ரோலின்ஸை பார்க்கும்போது செத்ரோலின்ஸை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. ஆனால் செத்ரோலின்ஸ் கை கொடுத்து தூக்கி விட பார்க்குறாரு. செத்ரோலின்ஸ் கை கொடுக்க செத்ரோலின்ஸுக்கு நீட்டுறாரு. ஆனால் வந்து செத்ரோலின்ஸ் அதெல்லாம் வேணான்ட்டு இறங்கிடுறாரு. ரோல் ஆகி இறங்கிக்கிட்டு அப்படியே போகிறாரு. போனவர் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க, செமிசைன் பார்த்து அப்படியே ஸ்டேஜில் அப்செட்டாக இருக்கிறாரு. இதில் வேற ஆடியன்ஸ் வேற ஒன் மோர் டைம் வேற உஸ்பத்தி விட்டாங்க. சும்மா போயிட்டு இருந்த செத்ரோலின்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆடியன்ஸ் கத்துறது பார்த்துன்னு. அதுக்கப்புறம் செமிசைனை அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக வர வழியிட்ட ரிங்கிட்ட இருந்து செமிசைனை முறைக்கிறாரு. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் செமிசைன் என்னமோ போய் சொல்ல செத்ரோலின்ஸ் ரிங்குள்ள இருந்து செமிசைன் ஒன்று சொல்ல செத்ரோலின்ஸ் கோவப்பட்டு செமிசைனை அட்டாக் பண்ண முயற்சி பண்றாரு. ரிங்ல ஏறிட்டாரு. செத்ரோலின்ஸ் மியூசிக் வேற அங்கே போட்டோன்னே செத்ரோலின்ஸ்க்கு ஆர்வம் வந்துருச்சு. அட்டிக்க போயிட்டாரு. ஒன்னாலதான்டா இது நடந்துச்சு, நீ என்ன 2 வாட்டி தேவையில்லாம அட்டாக் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி செத்ரோலின்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. செமிசைன் அப்படி சமாதானம் வர அங்க நடுவில் வந்து ரெஃபரி வந்து தடுக்கிறாங்க. ஆனா வந்து இந்த மூமெண்ட் பயங்கரமா இருக்கு. இது வந்து அடுத்த வாரம் ராவ்ல இம்பாக்டை ஏற்படுத்த போது. இந்த ஸ்டோரி லைன் வேற லெவல போகுது. ராயல் ரம்பிள் இவங்க 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் போயிடுவார். செத்ரோலின்ஸ் துரத்திக்கிட்டு செமிசைன் போவார். டிவியில் நடந்த ராவோட ஆஃப்டர் ரா வேற ராவல் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.